வணக்கம் மகளே. இன்றைக்கான பதிவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டிவிடி பிளேயரில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற கான்செப்ட்டில் இன்றைக்கான பதிவு பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இல்லை நான் உங்கள் தனுஷ் ரேடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. இல்லை சரி, ஓகே. இன்றைக்கி டாபிக் உங்களுக்கு தெரியும், டிவிடி பிளேயரில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற கான்செப்ட்டில். சரி, ஓகே. இது பார்த்தோம் அப்படின்னா எல்ஜி. இது பார்த்தோம்னா 5.1 ஓகேங்களா, 5.1 சேனலு. இது பிலிப்ஸு. இது 8 சேனலு இல்லை 8 சேனலு. ஸோ இதுக்கான ஆடியோ அதாவது பேக்கில் ஆர்சி அவுட்புட் மட்டும் வரும் ஓகேங்களா. அவுட்புட் மட்டும் பார்த்துட்டு வீடியோ பார்த்தோம்னா கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்ஜி டிவியில் பார்த்துடலாம். இல்லை எல்ஜி டிவிடியில் பார்த்துடலாம். டிஜிட்டல் அவுட் பார்த்தோம்னா கோஆக்சியல் வரும். எஸ்விடி அவுட்டு, ஆடியோ அவுட்டு அப்படின்னு எடுத்துக்கும்போது ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு, அதே மாதிரி வீடியோ அவுட் வந்துடும். இதுவும் வீடியோ அவுட்டு தான். இதில் ரியர் ரைட்டு லெஃப்ட்டு, சப் ஊஃபரு சென்ட்ரு ஓகேங்களா. இந்த கான்செப்டில் 5.1 ஆடியோ அவுட் இதில் வரும் ஓகேங்களா. அதே மாதிரி பிலிப்ஸ் டிவிடியில் எடுத்துக்கும்போது வீடியோ அவுட் வந்துடும். வீடியோ அவுட்டு அதே மாதிரி இதில் கொடுத்துருக்க மாதிரியே அதாவது வீடியோ அவுட் வந்துடும். இதில் டிஜிட்டல் அவுட் அப்படின்னு பார்க்கும்போது கோஆக்சியல் அவுட் வந்துடும். ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, லெஃப்ட்டு சரவுண்டு, ரைட்டு சரவுண்டு, சென்ட்ரு சப் ஊஃபரு, ரியர் லெஃப்ட்டு, ரியர் ரைட்டு இல்லை இந்த கான்செப்டில் தான் வருது. ஸோ இதில் நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அப்படின்னா, ஆக்ஸ் இன்னும் கிடையாது, லைன் இன்னும் கிடையாது ஓகேங்களா. ஸோ ஆடியோ இன்புட்டு தரத்துக்கான ஒரு போர்ட் எந்த இடத்துலையுமே கிடையாது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பின்னாடி வர்றதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிவிடி பிளேயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேசிக் ஒரு ஆர்கிடெக்ட் பார்க்கலாம். டிவிடி பிளேயரில் இன்சைட் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்எம்பிஎஸ் இருக்கும். எஸ்எம்பிஎஸ்னால் பவர் சப்ளைக்கு மெத்தட் இருக்கும். அடுத்து டீகோடரு ஐசி, ஆடியோ ப்ளஸ் வீடியோ டீகோடர் ஐசி. அதேமாதிரி ஆடியோ ஐசிக்கு அதாவது 4560 அதில் இந்த மாடலில் இந்த டிவிடியில் பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி அவுட்புட் ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்சி அவுட்டு நான் எல்லாமே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அதேமாதிரி ஆடியோ இன்புட் செக்ஷன் கண்டிப்பாக இல்லை இதில். ஸோ அப்படிங்கும்போது ஆடியோ அவுட்புட் மட்டும் தான் இதில் இருக்குது ஓகேங்களா. அப்போது டிவிடி பிளேயர் பார்த்தோம்னா சவுண்டு வெளியே தான் அனுப்பும் ஓகேங்களா. பட்டு வெளியிலேருந்து சவுண்டு பார்த்தோம்னா எடுக்க முடியாது. ஸோ அந்த கான்செப்ட்டு. அதே மாதிரி ஏன் ப்ளூடூத் பார்த்தோம்னா டைரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற கான்செப்ட்டு நான் சொல்கிறேன். ப்ளூடூத் மாடியில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ளூடூத் போர்டு எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு ஆடியோ ரிசீவ் பண்ணும் ஓகேங்களா. ப்ளூடூத்தை பொறுத்த வரைக்கும் ஆடியோ ரிசீவ் பண்ணும். அதே மாதிரி அவுட்புட் கொடுத்துரும், லெஃப்ட் ரைட்டு கிரவுண்டு அப்படி சொல்லி கொடுத்துரும். ஸோ அப்படிங்கும்போது இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா டிவிடி பிளேயருக்கு இன்புட் இல்லை ஓகேங்களா. ஸோ சிக்னல் போகிற பிளேஸே பார்த்தோம்னா கிடையாது. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு டேங்க்கில் ஒரு வாட்டர் அவுட்புட் பைப் இருக்குது. பட் ஆனால் இன்னும் கிடையாது. ஸோ அந்த கான்செப்ட்டு நீங்கள் வாட்டரு உள்ளே புஷ் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ அந்த கான்செப்ட்டு. இப்போது ஒரு சிலர் பார்த்தோம்னா யூடியூப்லேயே நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். அதேமாதிரி இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணும்போது என்ன நான் அனலைசிஸ் பண்ணேன் அப்படின்னா நிறைய வீடியோவில் இல்லை அதாவது ஆர்டிக்கலாக இருக்கட்டும் இல்லை வெப்சைட்டாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி நிறைய இதில் செக் பண்ணி பார்க்கும்போது என்ன இருந்துச்சு அப்படின்னா ப்ளூடூத் ஆட் பண்ண முடியும். பட் ஆனால் அது ஈஸி கிடையாது. என்ன அப்படின்னா ஒரு சில டிவிடியில் பார்த்தோம்னா கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரியாக்ஷனே எதுவுமே இருக்காது ஓகேங்களா. ஆர்சி அவுட்டில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுவாங்க. அதேமாதிரி ஸ்பீக்கர் லைனில் கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ பவர் மட்டும் எடுத்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ரிசல்ட் அப்படிங்கும்போது எந்த சவுண்டுமே வராது, நாய்ஸ் தான் வரும். அதேமாதிரி டேமேஜுக்கான ரிஸ்க் இருக்குது. போர்டில் இன்புட் தரேன் அப்படின்னு சொல்லி கான்செப்டில் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அது வேலை செய்யுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வேலை செய்யாது ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு ஹேக் இருக்குது ஓகேங்களா. அது ஒரு ரியல் மெத்தடு. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னா அது என்னென்னா டிவிடி பிளேயரில் ஆடியோ ஐசி இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 4560 இருக்குது ஓகேங்களா. இப்போ அந்த ஐசி போட்டிருக்காங்க அப்படின்னா இப்போது அந்த ஐசியுடைய இன்புட் ஸ்டேஜ் ஓகேங்களா. அதில் இன்புட்டு பின்னு பார்த்தோம் அப்படின்னா இருக்கும், இன்டர்னலாக இருக்கும். ஸோ அந்த இன்புட் ஸ்டேஜ் ஆனால் பின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிவிடி போர்டை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஆடியோ ஐசி ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு டேட்டா ஷீட் பார்த்துட்டு பார்த்தோம்னா இன்புட் பின் எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பின்னு எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ப்ளூடூத் மாடியூலில் இருக்க இன்புட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டு. ஸோ இந்த கான்செப்டில் கனெக்ட் பண்ணணும். பண்ணி முடிச்சாட்டி கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அப்போ தான் டிசி பிளாக் பண்ணும். டைரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது, டைரெக்டாக கனெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதே மாதிரி ரிசல்ட் அப்படிங்கும்போது ப்ளூடூத் ஆடியோ வரும். ஸோ அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா
டிவிடி ஃபங்க்ஷனில் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது டிஸ்டர்ப் ஆகும். ஸ்விட்சிங் கிடையாது இதில். இப்போ ஒன்று டிவிடி இல்லை அப்படின்னா ப்ளூடூத் இந்த மாதிரி ஸ்விட்சிங் மாடியூல் வந்து பார்த்தோம்னா எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் அந்த கிளிப்பிங்கான ஆடியோ வரும். அந்த சவுண்டு விட்டு விட்டு வர மாதிரி. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்டில் நிறைய பிரச்சனை வரும் இந்த மாதிரி பண்ணும்போது. பட் ஆனால் பண்ணலாம். பட் இந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஆடியோ கிளாரிட்டி அப்படின்னு எடுக்க முடியாது. ஸோ அதுதான் மேட்ரு. இப்போது பெட்டரான சொல்யூஷன் என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னலாக ஒரு ஆம்ப்ளிஃபையர் பில்ட் பண்ணுறது தான் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனு. இப்போ ப்ளூடூத் ஆம்ப்ளிஃபையர் போட்டுட்டு நம்ம ஸ்பீக்கர் டைரெக்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு செட்டு மாதிரி ரெடி பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி இதில் யூஸ் பண்ண முடியும். ஸோ டிவிடி பொறுத்த வரைக்கும் ஒன்லி அவுட்புட்டு தான் இருக்குது. அதே மாதிரி அதில் ப்ளூடூத் வந்து பார்த்தா விட டேரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது. இதுதான் கான்செப்ட்டு. ஸோ அதே மாதிரி கனெக்ட் பண்ண முடியும். டிவிடி ஹோம் தேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுவும் டிவிடி பிளேயர் தான் மென்ஷன் ஆகி வரும். பட் அது என்னென்னா டிவிடி ஹோம் தேட்டர் அப்படி சொல்லி வரும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா சைனா செட்டில் எல்லாமே இருக்கும். ஸ்பீக்கர் அவுட்புட்டே வந்து வெளியே வந்துடும். ஸோ யூஎஸ்பி இருக்கும். ஸ்பீக்கர் அவுட்புட் வெளியே வர மாதிரி வந்துடும். அதே மாதிரி ஆக்ஸ் இன்னு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஆக்ஸ் இன்னும் இருக்கும். ஸோ அப்படிங்கிற மாடலில் சம் மாடல்ஸ் வந்து பார்த்தோம்னா சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? சம் மாடல்ஸில் இருக்கும். அது வந்துட்டு சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயிலான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த பதிவில் கண்டிப்பாக நான் போட ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி நான் இன்றைக்கான பதிவில் டேரெக்டாக ப்ளூடூத்து இந்த மாதிரி டிவிடியில் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக கனெக்ட் பண்ண முடியாது. ஒன்லி ஹேக் பண்ணி வேணால் பாசிபிள் இருக்குது. பட் ஆனால் சொல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கும்போது நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு ஆம்ப் பில்ட் பண்ணோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஸோ வணக்கம் மக்களே. உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்பீக்கர் அவுட்புட்டில் இருக்கிற டிவிடியில் வந்து பார்த்தோம்னா ஒரு சைனா ஏசி டிவிடியில் இன்புட்டில் ஆம்ப்ளிஃபையர் செக்ஷன் ஆக்ஸ் இன்னு அண்ட் ஆக்ஸ் அவுட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்டில் இருக்க டிவிடியில் நான் கண்டிப்பாக ப்ளூடூத் கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்டில் இருக்க டிவிடியில் நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். ஸோ அதே மாதிரி டிவிடி பிளேயர் வந்துட்டு எந்த மாதிரி கான்செப்ட்டில் வேலை செய்யுது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக உங்களுக்கு பதிவு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக டீட்டெயிலான பதிவு நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ். அதே மாதிரி டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. நான் கண்டிப்பாக டீட்டெயிலாக எந்த டவுட்டாக இருந்தாலுமே சரி. ஓகேங்களா? எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக கிளியராக நான் வந்துட்டு கிளாரிஃபை பண்ணுறேன். அதே மாதிரி ஹெவியாக 2.1 ஒரு 4 மாடல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெடி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2.1 வந்துட்டு LM3886 அந்த ஐசி போட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெடி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதே மாதிரி டிரான்சிஸ்டராக இருக்கட்டும், மாஸ்ஃபெட்டாக இருக்கட்டும், ஸோ அதில் எந்தெந்த ஐசி போட்டு ரெடி பண்ண முடியுமோ டிடிஎஸ் சீரிஸாக இருக்கட்டும் எல்லா இதுலேயுமே வந்துட்டு பெஸ்ட்டான கிளாரிட்டி ஆடியோ கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ அப்படிங்கும்போது LM3886லேயும் அதே மாதிரி டிடிஎஸ் சீரிஸில் வந்துட்டு 7294 ஸோ அந்த 2 ஐசியுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா போட்டுட்டு ரெடி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுபோல் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு ஆம்ப்ளிஃபையர் கஸ்டமைஸ்டாக வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக கால் அடிச்சிருங்க ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா. 5.1, 2.1, 7.1 எதாக இருந்தாலும் சரி கஸ்டமைஸ்டாக ஆம்ப்ளிஃபையர் வேணும் அப்படின்னா இல்லை ஆல்ட்ரேஷன் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னாலும் கண்டிப்பாக கால் பண்ணிடுங்க. நான் கண்டிப்பாக டீட்டெயிலாக நான் ரெஃபர் பண்ணிக்கலாம். சரி ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.